அஞ்சும் மூணும் உண்டானால் அறியா பெண்ணும் சமைக்கும் அப்படின்னு ஒரு பழமொழி சொல்லுவாங்க. இந்த பழமொழிக்கு என்ன அர்த்தம்னா, 5 சமையல் பொருட்களும் 3 சமையல் தேவைகளும் இருந்தா சமையல் தெரியாத ஒரு பெண் ஒரு நபர் கூட சமைக்கலாம் அப்படின்னு. இந்த 5 சமையல் பொருட்கள் என்ன தெரியுமா? மிளகு, கடுகு, உப்பு, தனியா, புளி. 3 சமையல் தேவைகள் என்ன தெரியுமா? அடுப்பு, விறகு, நீர். இது இருந்தாலே போதுமா சமையலை சிறப்பா செய்யலாமா? அதாவது அடிப்படை தேவைகள் இருந்தா ஒரு காரியத்தை வெற்றியா செய்யலாம். நமக்கு சரியான பயிற்சி இல்லைனாலும் அப்படின்றத தான் இந்த பழமொழி நமக்கு கற்றுக் கொடுக்குது. சில நேரம் சில காரியங்களை செய்கிறதுக்கு நமக்கு முறையான பயிற்சி தான் தேவை. பயிற்சி இல்லைனாலும் நமக்கு தேவையான பொருட்கள் மற்றும் அதுக்குரிய மூலதனம் இருந்தாலே போதும், நம்ம சரியான யூகங்களை வகித்து அதை சரியாக செயல்படுத்தி வெற்றி பெறலாம். அஞ்சும் மூணும் உண்டானால் அறியா பெண்ணும் சமைக்கும் அப்படின்னு ஒரு பழமொழி சொல்லுவாங்க. இந்த பழமொழிக்கு என்ன அர்த்தம்னா, 5 சமையல் பொருட்களும் 3 சமையல் தேவைகளும் இருந்தா சமையல் தெரியாத ஒரு பெண் ஒரு நபர் கூட சமைக்கலாம் அப்படின்னு. இந்த 5 சமையல் பொருட்கள் என்ன தெரியுமா? மிளகு, கடுகு, உப்பு, தனியா, புளி. 3 சமையல் தேவைகள் என்ன தெரியுமா? அடுப்பு, விறகு, நீர். இது இருந்தாலே போதுமா சமையலை சிறப்பா செய்யலாமா? அதாவது அடிப்படை தேவைகள் இருந்தா ஒரு காரியத்தை வெற்றியா செய்யலாம். நமக்கு சரியான பயிற்சி இல்லைனாலும் அப்படின்றத தான் இந்த பழமொழி நமக்கு கற்றுக் கொடுக்குது. சில நேரம் சில காரியங்களை செய்கிறதுக்கு நமக்கு முறையான பயிற்சி தான் தேவை. பயிற்சி இல்லைனாலும் நமக்கு தேவையான பொருட்கள் மற்றும் அதுக்குரிய மூலதனம் இருந்தாலே போதும், நம்ம சரியான யூகங்களை வகித்து அதை சரியாக செயல்படுத்தி வெற்றி பெறலாம். அஞ்சும் மூணும் உண்டானால் அறியா பெண்ணும் சமைக்கும் அப்படின்னு ஒரு பழமொழி சொல்லுவாங்க. இந்த பழமொழிக்கு என்ன அர்த்தம்னா, 5 சமையல் பொருட்களும் 3 சமையல் தேவைகளும் இருந்தா சமையல் தெரியாத ஒரு பெண் ஒரு நபர் கூட சமைக்கலாம் அப்படின்னு. இந்த 5 சமையல் பொருட்கள் என்ன தெரியுமா? மிளகு, கடுகு, உப்பு, தனியா, புளி. 3 சமையல் தேவைகள் என்ன தெரியுமா? அடுப்பு, விறகு, நீர். இது இருந்தாலே போதுமா சமையலை சிறப்பா செய்யலாமா? அதாவது அடிப்படை தேவைகள் இருந்தா ஒரு காரியத்தை வெற்றியா செய்யலாம். நமக்கு சரியான பயிற்சி இல்லைனாலும் அப்படின்றத தான் இந்த பழமொழி நமக்கு கற்றுக் கொடுக்குது. சில நேரம் சில காரியங்களை செய்கிறதுக்கு நமக்கு முறையான பயிற்சி தான் தேவை. பயிற்சி இல்லைனாலும் நமக்கு தேவையான பொருட்கள் மற்றும் அதுக்குரிய மூலதனம் இருந்தாலே போதும், நம்ம சரியான யூகங்களை வகித்து அதை சரியாக செயல்படுத்தி வெற்றி பெறலாம்.